வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, ரொம்ப நாளா எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்த இன்புட், அவுட்புட் அப்ரோச் செய்வது எப்படி? அந்த இன்புட், அவுட்புட்டா நாங்க எப்படிதான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா நெறைய பேரு என்கிட்ட கேட்டுட்டே இருந்தது. போமா எப்படி பார்க்கணுன்ட்டு. போறதுக்கு முன்னாடி நம்ம அண்ணனோட கிராமர் கோர்ஸ் இருக்கு. ஏ டூ இசட் கிராமர் கோர்ஸ். வாங்கிக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட AK-47 நான் ஸ்டாப்பா ஜம்முன்னு போய்க்கிட்டு இருக்கு. வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அல்ட்ரா லெவல் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நம்ம கோர்ஸில் பயங்கரமாக இருக்கு. ரைட், ஓகே. அது போக நெறைய கோர்சஸ் இருக்கு. நீங்கள் அணுக வேண்டிய முகவரி. ஒரு இன்புட், அவுட்புட் இப்படிதானே. இன்புட், அவுட்புட்ல நெறைய விதமான கொஸ்டின்ஸ் இருக்கு. சரிங்களா? இன்புட், அவுட்புட்ல நெறைய விதமான மெத்தட்ஸ் இருக்கு. அதில் ஒரு மெத்தடை இன்னைக்கு நம்ம பார்ப்போம். இந்த மாரி மெத்தட நம்ம எப்படி அப்ரோச் பண்றது? நாங்க எத வச்சு அப்ரோச் பண்றது? அப்படின்னு நெறைய பிகினர்ஸ்க்கு ஒரு டவுட் இருக்கும். அந்த டவுட்ட தான் இதுல நான் கிளியர் பண்ண போறேன். ரைட். என்னங்க அது? இதுதாங்க இன்புட், அவுட்புட் அப்படிதானே? இது ஒரு மெத்தட். இதுதான் ஒரு மெத்தட். என்ன மெத்தட் அப்படின்னா, ஒரு வேர்டிங்ஸ், நம்பர்ஸ் இதெல்லாம் நமக்கு குடுத்துருவாங்க. ரைட். எப்போதுமே ஒரு இன்புட், அவுட்புட் கொஸ்டின பார்த்துக்கோங்க. இப்படிதான் கொஸ்டின் இருக்கு. நமக்கு இன்புட், அவுட்புட் கொஸ்டின். ரைட். அந்த இன்புட், அவுட்புட்ட எப்படி அப்ரோச் பண்றது? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பார்க்கணும் இன்புட், அவுட்புட்ல நமக்கு டைம் கன்சியூம் பண்ணும். இன்புட், அவுட்புட் ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, நமக்கு டைம பயங்கரமா கன்சியூம் பண்ணும் இன்புட், அவுட்புட். சோ அத பார்த்து நம்ம செலக்ட் பண்ணணும். தப்பா செலக்ட் பண்ணோம்னா அவ்வளவுதான் கோவிந்தா தான் அன்னைக்கு நமக்கு. ரைட்டா? அப்ப இன்புட், அவுட்புட்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்? இன்புட்ட பார்க்கணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இன்புட் தான். அந்த இன்புட் எப்படி இருக்கிறது? அந்த இன்புட் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கணும். 2வது விஷயம் 2வது ஸ்டெப்ப பார்க்கக்கூடாது. செகண்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அவுட்புட். ரைட்டா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இன்புட். 2வது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அவுட்புட் தாங்க. அவுட்புட் தாங்க மெயின். அவுட்புட்ட பார்த்தாலே என்ன லாஜிக் ஃபாலோ ஆயிருக்குன்னு அவுட்புட்ட பார்த்து நம்மளால கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சரிங்களா? அவுட்புட்டை பார்த்து இது என்ன லாஜிக் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கணும். அதுதான் அவுட்புட். கரெக்ட். அப்போ இன்புட்ட பார்க்கிறோம். அடுத்து அவுட்புட்ட பார்க்கிறோம். இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம அடுத்து கொஸ்டின்ல இருக்க ஸ்டெப்ஸ பார்க்கணும். ரைட். ஃபர்ஸ்ட் விஷயம் இன்புட்டை பார்க்கிறோம். அடுத்து அவுட்புட்டை பார்க்கிறோம். இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டெப்பையே பார்க்கணும். அப்ப இன்புட்டை எப்படி பார்க்கிறது? அவுட்புட்டை எப்படி பார்க்கிறது? இந்த ஸ்டெப்ஸ எப்படி பார்க்கிறது? இததான் நம்ம என்ன செய்ய போறோம்? எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். 4வது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்ரோச் பண்ற மெத்தட். அப்ரோச் பண்ற அப்ரோச் பண்ற மெத்தடுங்க. மெத்தட் தாங்க முக்கியம். ஒரு ஒரு இன்புட், அவுட்புட்ட எடுத்து நம்ம எப்படி அப்ரோச் பண்றோமோ, அந்த அவுட்புட் அந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த மெத்தட்ல தான் நமக்கு டைமே கன்சியூம் ஆகும். இதுல தான் நமக்கு என்ன ஆகும்? டைமே கன்சியூம் ஆகும். டைம் சேவ் பண்றதே இதுதான். பல்க்கான வாங்கி குடுக்குறதும் இந்த அப்ரோச் தான். இத கண்டுபிடிச்சுருவோம். இதையும் அவுட்புட்ட கண்டுபிடிச்சுருவோம். என்ன லாஜிக்க கண்டுபிடிச்சுருவோம். அவுட்புட்ட கண்டுபிடிச்சு லாஜிக்க கண்டுபிடிச்சுருவோம். ஸ்டெப்ஸ கண்டுபிடிச்சுருவோம். ஆனா அப்ரோச் பண்றதுக்கு நம்ம ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்குவோங்க. அது அவ்வளவுதாங்க சாத்திட்டு போயிருங்க எல்லாத்துக்கும். ரைட்டா? சோ அந்த அப்ரோச் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இதுல இன்புட்டை பார்க்கின்றோம். என்ன குடுத்திருக்கிறார்கள். அப்படிதானே? அந்த இது எப்படி நான் சொல்றேன். இதுல சொல்லும்போது டீட்டெயிலா புரியும். இன்புட்ட பார்க்கிறோம். என்னங்க சொல்லியிருக்காங்க நமக்கு? ஒரு நம்பர்ஸ் இருக்கு, லெட்டர்ஸ் இருக்குங்க. அவ்வளவுதான். 1, 2, 3, 4, 5, 6 நம்பர்ஸ் 6 லெட்டர்ஸ் இருக்கு. அதே மாரி 1, 2, 3, 4, 5, 6. அப்ப 6 வேர்ட்ஸ் இருக்கு. அதே மாரி 6 நம்பர்ஸ் இருக்குங்க. கரெக்ட்டா? 6 வேர்ட்ஸ் இருக்கு நமக்கு. 6 நம்பர் இருக்கு. நான் இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கேன்? 2வது விஷயம் நம்ம அந்த அவுட்புட் கடைசி ஸ்டெப்ப தான் பார்க்கணும். மேல இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்க்கக்கூடாது. இந்த கடைசி ஸ்டெப்ப பார்த்தா மட்டும் போதும். நம்ம இந்த லாஜிக்க கண்டுபிடிச்சிடலாம். சோ அந்த அவுட்புட் அவுட்புட்ல நம்ம என்னலாம் செக் பண்ணணும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் விஷயம் இங்க இருக்க வேர்டிங்ஸ் எல்லாம் அப்படியே கீழ இருக்கான்னு பார்க்கணும். என்ன பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் விஷயம் வேர்டிங்ஸ் வேர்டிங்ஸ் அப்படியே கீழ இருக்கா? இங்க என்ன இருக்கு? தேங்க்ஸ்ன்னு இருக்கு. அப்ப தேங்க்ஸ் அப்படியே கீழ இருக்கான்னு பார்க்கணும். ரைட்டா? அந்த தேங்க்ஸ்ங்கிறது அப்படியே கீழ இருக்கான்னு பார்க்கணும். இல்ல பாருங்க மேல இருக்கு எந்த வேர்டுமே
எந்த நம்பருமே அப்படியே நமக்கு கீழே இல்ல. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கிறோம்? எஸ், இந்த இடத்தில் ஏதோ ஒரு ட்ரிக்ஸ் நடந்திருக்கிறது. இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது எந்த விஷயம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? டக்குன்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதாங்க. அந்த கண்டுபிடிக்கிறது தாங்க. 2 நிமிஷங்க. 3 நிமிஷத்துல லாஜிக்கா அடிச்சிரணுங்க. இதுதான் லாஜிக்ன்னு 2 நிமிஷத்துல அடிச்சிரணும். அடுத்த 2 நிமிஷத்துல ஓவராலா ஒரு இன்புட் அவுட்புட்க்கு 5 நிமிஷம் தான் அதிகபட்ச ஸ்பெண்டிங். அவ்வளவுதான். அது ரொம்ப கஷ்டமா இருந்தா நம்ம டைம் கூட்டிக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு லாஜிக்குக்கு அவ்வளவுதான். டக்கு டக்கு டக்குன்னு அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நம்ம ஒவ்வொரு விஷயமும் கண்டுபிடிக்கும். இந்த 2 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிருக்கணும். அடுத்த 2 நிமிஷத்துல நம்ம கீழ அந்த இன்புட் அவுட்புட்ட கம்ப்ளீட் பண்ணி ஆன்சர் போட்டுறணும். 5 நிமிஷம் தான். நடக்கிற காரியமான்னு கேட்டா, அப்ரோச்சஸ் கரெக்ட்டாக இருந்தால் உறுதியாக நடக்கும். ரைட்டா? அப்ப ஃபர்ஸ்ட் இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் அப்படியே கீழ இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இருக்கா? இல்ல. சேஞ்ச் ஆயிருக்கு. சோ இந்த இடத்திலே ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு. 2வது விஷயம் இது என்ன ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்கு? இது என்ன ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். அரேஞ்ச்மென்ட்டோட ஆர்டர செக் பண்றோம். என்ன செக் பண்றோம்? இங்க நம்பர் இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஆல்பபெட்ஸ் இருக்கு. நல்லா பாத்துக்கோங்க. நம்பரு அதுக்கப்புறம் தான் ஆல்பபெட். சோ இதுதான் அந்த அரேஞ்ச்மென்ட் ஆர்டர். அதாவது ஃபர்ஸ்ட் இன்புட்ட பாக்குறோம். அடுத்து அவுட்புட்ட பாக்குறோம். அவுட்புட்ல என்னென்னலாம் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். சரிங்களா? அந்த அவுட்புட்ல என்னெல்லாம் நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். சோ அந்த அவுட்புட்ல வேர்டிங்ஸ் அப்படியே இருக்கா? வேர்டிங் சேம் சேமா இருக்கான்னா இல்ல. சேஞ்ச் ஆயிருக்கு. அரேஞ்ச்மென்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கணும். சோ அதுக்கு கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அடுத்து நம்ம போக முடியும். அடுத்து 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 என்ன விஷயம்? அது என்ன அரேஞ்ச்மென்ட் ஆர்டர்? அசெண்டிங் ஆர்டரா? டிசெண்டிங் ஆர்டராங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்டா? அது அசெண்டிங் ஆர்டரா? டிசெண்டிங் ஆர்டரா? என்ன மாரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கங்கிறத கண்டுபிடிக்கணும். சரி நம்ம இதுல கண்டுபிடிக்க பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் விஷயம் நமக்கு என்ன ஆயிருக்கு? வேர்டிங்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கா? ரைட்டா? வேர்டிங்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம கீழ போயிருவோம். இதுல எழுதுவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் நமக்கு என்ன ஆயிருக்கு? வேர்டிங்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்படிதான். வேர்டிங்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. என்னவா மாறி இருக்கு அப்படின்னா, இப்ப இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண பார்க்கலாம். ஏன்னா அவுட்புட் கண்டுபிடிச்சாதான் ஸ்டெப்ஸ் ஈஸி. அவுட்புட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. சோ அவுட்புட் என்ன கண்டுபிடிக்கிறேன்? இங்க என்ன இருக்கு? எனக்கு 0, 9 அப்படின்னு இருக்கு. 88 இருக்கு. 76 இருக்கு. 45 இருக்கு. 54 இருக்கு. அதுக்கப்புறம் என்ன 32 அப்படின்னு இருக்கு. சோ நான் இங்க இருந்து அப்படியே நான் மேல போய் செக் பண்றேன். 67 இருக்கு. 54 இருக்குங்க. 67 இருக்கு. 54 இருக்கு. இங்க 90 இருக்கு. 88 இருக்கு. 23, 45 இருக்கு. சோ கன்ஃபார்ம். எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிட்டோம் இந்த இடத்துல? இந்த 90 தான் இங்க என்னவா மாறி இருக்கு? 90வா மாறி இருக்கு. அப்ப இது என்ன இடத்துல? 90. இது 88. இது 67. இது 54. இது 45. இது 23. சோ நம்ம இந்த இடத்துல என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? நம்பர்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு? இது அரேஞ்ச் ஆயிருக்குன்னா டிசெண்டிங்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. டிசெண்டிங்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி டிஜிட்ஸ் என்னவா இருக்குன்னா இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. இன்டர் சேஞ்ச் ஆயிருக்கு. ரைட்டா? இன்டர் சேஞ்ச் ஆயிருக்கு. ரைட். ஓகே. அடுத்ததாவது நம்ம என்ன பண்ணி பார்க்கிறோம்னா, இத செக் பண்ணி பார்க்கிறோம். இங்க என்னவா நமக்கு இருக்கு? இங்க பாருங்க. BKOO அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் நமக்கு இது? புக்ன்னு நமக்கு தெரியணும். சோ இந்த புக் தான் இங்க வேர்டிங்ஸ் மாறி வந்திருக்கு. சூப்பர். இந்த புக் தான் நமக்கு எப்படி வந்திருக்கு? வேர்டிங்ஸும் மாறி வந்திருக்கு. சோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? எப்படி வந்திருக்கு? BKOOன்னு இருக்கு. KNNOW இருக்கு. இது என்ன நமக்கு தெரியும்? நோன் அப்படிதான் மாறி இருக்கு. சோ இதுவும் கண்டுபிடிக்கிறோம். ஆல்பபெட்ஸும் நமக்கு எப்படி அசைன்ட் ஆயிருக்கு? அசெண்டிங்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. ஆல்பபெட்டும் அந்த டிஜிட்ஸ் வந்து அசெண்டிங் ஆர்டரில் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகியிருக்கு. சோ இந்த 2 விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டெப்ஸ் பார்க்கிறோம். சோ இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சாதான் நம்ம ஸ்டெப்ஸ் போ முடியும். சோ ஸ்டெப்ஸ்ல நம்ம என்ன போய் பார்க்கணும் அப்படின்னா, ஸ்டெப்ல நம்ம என்ன போய் பார்க்கணும்? இந்த மாரி மெத்தட்ல ஸ்டெப்ல எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க? அதாவது ஒரு நம்பர், ஒரு லெட்டர் இந்த மாரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா? நம்பர் ஃப்ரண்ட்ல, லெட்டர் பேக்ல எந்த மாதிரி அரேஞ்ச்மென்ட்ஸ்? பெரிய நம்பர ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்களா? சின்ன நம்பர ஃபர்ஸ்ட் எடுத்து போட்டிருக்காங்களா? அதே மாரி பெரிய ஆல்பபெட்ல பெரிய ஆல்பபெட்ட ஃபர்ஸ்ட் எடுத்து போட்டிருக்காங்களா? இல்ல சின்ன ஆல்பபெட்ட ஃபர்ஸ்ட் எடுத்து போட்டிருக்காங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா அத கெஸ் பண்ணணும்னு தெரியணும். இப்ப இங்க 67, 54 67, 54 அங்க அப்படியே இருக்கு. இங்க 88 இருக்கு. அப்ப இங்க என்ன வந்திருக்கு? புக்ன்னு வந்திருக்கு. இங்க 32ன்னு வந்திருக்கு.
இங்க பாருங்க 32 அப்படி கிராஸா வந்திருக்கு. அதே மாதிரி புக்கும் எப்படி வந்திருக்கு? புக் அப்படியே கிராஸா வந்திருக்கு. அப்படி அர்த்தம் வெளிய இருந்து அதாச்சு பின்னாடில இருந்து அப்படியே உள்ள உள்ள ஒண்ணு ஒண்ணா போட்டு வராங்க. இந்த பக்கம் 32 போடுறாங்க. இந்த பக்கம் புக் போடுறாங்க. அடுத்து 32 ஓட பெரிய நம்பர் என்னவா இருக்கு நமக்கு? 45. இந்த 32ங்கிறது நமக்கு என்னது? 23 தான் திருப்பி போட்டிருக்காங்க. புரியுதா? இந்த 23 தான் அந்த டிஜிட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி 32ன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த புக்க தான் என்ன பண்றாங்க நமக்கு திருப்பி அசெண்டிங் ஆர்டர்ல போட்டிருக்காங்க. சோ இத நம்ம கண்டுபிடிக்கணும். சோ அது என்ன ஆர்டரில் இந்த ஆர்டரில் அரேஞ்ச் ஆயிருக்கு, இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப அடுத்த நம்பர் அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் இங்க இருந்து இங்க இதுக்கு அடுத்து என்ன பண்ணிருக்காங்க இப்படி அதுக்கு அடுத்த அல்பாபெட் இப்படி. சோ இந்த மாதிரி அடுத்தடுத்து அடுத்தடுத்து என்ன பண்ணிருக்காங்க நமக்கு போட்டிருக்காங்க. ரைட்டா? அப்ப இதுதான் நம்ம கண்டுபிடிச்சாதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்க எப்படி நடந்திருக்கு இப்படி போட்டிருக்காங்களா இல்ல ஃபர்ஸ்ட் நம்பர் இங்க வச்சுட்டு அடுத்தடுத்த நம்பர் உள்ள உள்ள போட்டிருக்காங்களா அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும் இன்புட் அவுட்புட் இந்த மாதிரி மெத்தட்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். ரைட். அப்ப அப்புறம் இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா எனக்கு எழுதுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னு தோணும். இதெல்லாம் எழுதுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகுது. நான் எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஃபுல்லா எழுதவே கூடாது. இன்புட் அவுட்புட்ட பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா எழுதவே கூடாது. இங்க எப்படி எழுதணும் அப்படின்னா 6, 5, P, M, L, 2, 4, K, B, 9, Q, 8 அவ்வளோதாங்க. இத மட்டும் தான் எழுதணும். இத மட்டும் தான் வேகமா எழுதணும். ஸ்டெப் 1 இது இன்புட் ஸ்டெப் 1ன்னு போட்டு இத வேகமா அரேஞ்ச்மென்ட் பண்ணணும். அங்க ஆப்ஷன்ல கேட்பாங்கல்ல. அதாவது 4த் ஸ்டெப் எழுதியிருக்கோம். இங்க ஸ்டெப் 4 இருக்கு. ஸ்டெப் 4ல 4த் ஃப்ரம் ரைட் ஹேண்ட் என்ன இருக்குன்னு கேட்பாங்க. ஒருவேளை இந்த இடத்துல 4த் ஃப்ரம் ரைட் ஹேண்ட் நமக்கு என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு எல்லா இருக்கு. என்னவா இருக்கு நமக்கு எல்லா இருக்கு. சோ 4த் ஃப்ரம் ரைட் ஹேண்ட் இஸ் எல் அப்படின்னா இந்த எல் அப்படிங்கறதோட வேர்டு என்னன்னு நமக்கு தெரியும். அப்படிதான் என்ன தெரியும் நமக்கு லிஸ்ட்ன்னு தெரியும். அப்படிதான் இந்த வேர்டு நமக்கு லிஸ்ட்ன்னு தெரியும். சோ இந்த வேர்டு தான் அங்க என்னவா மாறி இருக்க போது நமக்கு ஆல்பபெட்டிக்கல்ல மாறி இருக்கும். சோ அதை நம்ம பார்த்த உடனே கெஸ் பண்ணி கரெக்டான ஆன்சர் போட்டுடலாங்க. அத பார்த்த உடனே கெஸ் பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். சோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த 67, 54 எல்லாம் ஒவ்வொன்னும் இப்ப இன்டர்சேஞ்ச் பண்ணி இந்த வேர்டிங்ஸ புக்குன்னு ஃபுல்லா எழுதி இப்படி நம்ம ஃபுல்லா எழுதணும் அப்படின்னா டைம் ஏகப்பட்ட டைம் ஆகும். சோ இந்த மாதிரி ஷார்ட்டா அப்ரோச் பண்ணி போட்டா மட்டும்தான் நம்மளால கிளியர் பண்ண முடியும். சீக்கிரமான டைம்ல அதிகமா ஸ்கோர் பண்ண முடியும். டைம் ஈஸியா நம்ம கம்மி பண்ண முடியும். சோ இந்த மாதிரி ட்ரிக்ஸஸ் எல்லாம் நம்ம என்ன பண்றோம் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல இன்புட் அவுட்புட் எடுக்கும் போது தெளிவா வரும். சரிங்களா? ஓகே. அப்போ இன்புட் அவுட்புட்டை நம்ம இப்படிதான் அப்ரோச் பண்ணணும். இந்த மாடல் அப்படிதானே இந்த மாடல் ஒரு இன்புட் அவுட்புட்டை நாம எப்படி அப்ரோச் பண்ணணும்னா இப்படிதாங்க அப்ரோச் பண்ணணும். இதுதாங்க பெர்ஃபெக்டான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மெத்தடு. நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு மெத்தட்ல அப்ரோச் பண்ணணும்னா இதுதான் மெத்தட். இப்படி அப்ரோச் பண்ணாதான் டைமை கன்சியூம் பண்ண முடியும். நிறைய டைமை நம்ம கையில வச்சுக்க முடியும். நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் அட்டம்ப்ட் ஏத்த முடியும். சரிட்டா? ஓகே. அப்போ இது இந்த மாதிரி மாடலுக்கு இதுதான் உங்களுக்கு என்னது நமக்கு மெத்தட். இந்த மாதிரி மாடலை நம்ம இப்படிதான் அப்ரோச் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நிறைய இன்புட்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றா போடுறேன். சரிங்களா? ஒன்னொன்னா இதுக்கப்புறம் இன்னொரு மாடல் எடுத்துட்டு வந்து அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், அதுல எப்படி டைம் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு மாடலா போடுவோம். நம்ம பெய்டு கோர்ஸ்லயும் நம்ம AK47 பெய்டு கோர்ஸ்லயும் இத மாதிரி மெயின்ஸ் லெவல்ல சூப்பரான இன்புட் அவுட்புட் எல்லாம் இதே மாதிரி செம்மையா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் இருக்கும். சோ அது வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கி அதை பாருங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். பசில்ஸுமே எல்லாமே நல்லா ட்ரிக்கியா தான் போட்டு காட்டுவேன். சோ AK47 வாங்காதவங்க கண்டிப்பா வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரைட். ஓகே. இதே மாதிரி அடுத்து இன்னொரு வீடியோல கண்டிப்பா அடுத்த நிறைய ட்ரிக்ஸஸ் வந்து உங்களுக்கு அப்கமிங்ல நான் நிறைய சொல்றேன். சோ எல்லாருக்கும் தேங்க்யூ. நம்ம கோர்ஸ் வாங்காதவங்க கண்டிப்பா வாங்கிக்கோங்க. நன்றி நன்றி நன்றி.